வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம், வணக்கம். இன்றைய வீடியோ பதிவா சென்ற வெள்ளிக்கிழமை அன்று வள்ளிமலைக்கு போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கு சென்றப்போ நடந்த அற்புத அதிசயங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அம்பாள் கொடுத்தது. இது எல்லாம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நிகழ்வுமே மெய் சிலிர்ப்ப உங்களுக்கு தர வகையில தான் இந்த பதிவானது அமைஞ்சிருக்கின்றனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீண்டும் ஒரு முறை வள்ளிமலைக்கு போகலாம் வாங்க. என்னுடைய அக்கா 2 பேருமே திரும்ப ஒரு முறை வள்ளிமலைக்கு போகணும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அதனோட விளைவா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பும் போது வண்டலூர் வழியா போகிறோம், நீயும் வா, வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை வள்ளிமலைக்கு போறது வேணான்னு நம்ம சொல்ல முடியுமா? அம்பாலே கூப்பிடுற மாதிரி இருந்தது அப்படின்னு உடனே கிளம்பிட்டோம். வெள்ளிக்கிழமை வெடிக்கிழமை ஒரு 2:30 மணிக்கு கிளம்புனாங்க. வீட்டுல இருந்தபடி கரெக்டா அங்க ஒரு 7:30 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வள்ளிமலை முருகனுக்கு. இடுமன் கோவிலுக்கு போலாம் வாங்க. இடுமன் கோவில் அன்னைக்கு பார்க்கவே இல்லை. ஆமா, அதாவது சென்ற முறை நம்ம வந்திருந்தோம் இல்லையா, அப்போ இடுமன் கோவில நம்ம பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம வண்டி பார்க் பண்ற இடத்துலதான் இடுமன் கோவில் இருக்கும். அதனால முதல்ல நம்ம இடுமன் ஐயாவை போய் பார்க்கணும் அப்படின்றதுல எல்லா மக்களையும் கூட்டிட்டு நாங்க கோயிலுக்குள்ள போறோம். அப்பதான் நாங்க தான் முதல் தரிசனம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அழகா பிள்ளையார், இந்த பக்கம் பாலதண்டாயுதபாணி இருந்தாங்க. வீட்டுல இருந்து கொண்டு இந்த மல்லிப்பூ மாலையெல்லாம் நாங்க போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இடுமன் ஐயாவை நல்லபடியா தரிசனம் செய்தோம். அவரோட அருள் அப்படி சடனா கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இங்க ஆரம்பிச்ச அந்த முதல் ஆரத்திங்க, தொடர்ந்து நாங்க போன எல்லா இடத்துலயுமே ஆரத்தி பார்க்காம வரவே இல்லை. எல்லா இடங்களிலுமே சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சது. இடுமன் ஐயாவை நல்லபடியா வணங்கிட்டு அந்த ஆரத்தை கையில எடுக்கும் போதே அங்க உள்ள இருந்து ஒரு பட்டாம்பூச்சி ஒண்ணு வெளியே ஓடி வந்தது. எங்க எல்லாரையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப அது உள்ள போச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஒரு செகண்ட்ல ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. ஏன்னு கேளுங்களேன், அந்த பட்டாம்பூச்சி எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அந்த கருவறைக்கு உள்ள இந்த பக்கம் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய போட்டோ இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறோம் பாபாவோட, அதாவது குருவும் நமக்கு அங்க இருந்து ஆசி வழங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்ல முறையில இடுமன் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு பாபாவோட அனுகிரகத்தோட நாங்க இப்போ மலையேற போறோம். ஆனா இப்போ நாங்க ஒரு 8 மணி ஆயிடுச்சுங்க அங்க கோவில்ல இருந்து கிளம்புறதுக்கு. ஆனா இப்ப நம்ம மலை ஏற போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். அப்புறம் மேல நம்ம சாப்பாடுலாம் கொண்டு போக முடியாது, ரொம்ப லேட் ஆகும், எத்தனை மணிக்கு இறங்குவோம்னு தெரியாதுன்றதுனால எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். அழகா எல்லாரும் அங்க இடுமன் ஐயா கோவில் வாசல்லே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப நாங்க மலை ஏறதுக்காக வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பிள்ளையார் கோவில் இருக்கு. வரசக்தி விநாயக பெருமான் ரொம்ப அம்சமா இருந்தாரு, அழகா இருந்தாரு. உள்ள மட்டும் ஒரு சின்ன சின்ன கிளிப் எல்லாம் எடுத்திருக்கேன், உங்களுக்காக வேண்டி எடுத்திருக்கேன். சாமி கிட்ட சாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வள்ளிமலைக்கு வர முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்களே, நடக்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவீங்க. உங்களுக்காக வேண்டி எடுத்திருக்கிறத வரசக்தி விநாயக பெருமான் அம்சமா இருந்தார். அழகான ஒரு தரிசனம். பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு போனோம். எல்லாமே ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்களிலுமே சிறப்பான ஆரத்திகள் கிடைச்சிது. அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்ல, நிறைய இடங்கள்ல பட்டர்ஃப்ளை கூட துணையாவே வந்துச்சு. பிள்ளையார நல்லபடியா வழிபாடு செய்து முடிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா நேரம் கரெக்டா இப்ப 8 மணி ஆகுது பாருங்க. இப்ப உள்ள நேரடியாக சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மலையே ஏற போறோம். அது சுப்பிரமணியர் ஆறுமுகர் சன்னதி உள்ள இருக்கும். வள்ளி தெய்வானியோட அழகான காட்சி கொடுப்பாரு. இங்க மூலவர் கையில இருக்கக்கூடிய வேல் கொடுத்துதான் நம்ம இங்க வேல்மாறல் பூஜையே செய்திருந்தோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயாவை நான் இவ்வளவு சீக்கிரத்துல போய் பார்ப்பேன் அப்படின்னு மனசார நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சாமி நல்ல தரிசனம் செய்துட்டு வெளியே வந்தா இந்த இடத்த மறக்க முடியுமா? வேல்மாறல் பூஜையில சஷ்டி கவசம் படிக்க படிக்க ஐயன் மேல இருந்து பூ சரிஞ்சு விழுந்தது. அதுதான் ஞாபகத்துல வந்தது. எல்லாருக்கும் கோபுர தரிசனம் கொடுக்குறேன். கோபுர தரிசனம் கண்ணார பார்த்து வேண்டிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட இப்போ நாங்க உள்ள சாமியை பார்த்த கையோட என்ன பண்றோம்னா, இப்ப நேரடியா நாங்க இப்போ மலை ஏற போகணும். மீண்டும் ஒரு முறை இந்த புனித தலத்தை மிதிக்க வச்சதுக்கு கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு, இந்த படி வழி பாதையை அமைச்சு கொடுத்த கிருபானந்த வாரியாருக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு இப்ப நம்ம படியேறலாம் வாங்க. அங்க
அங்க படியேறும் போது தாங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, ஒருத்தவங்க வந்து கற்பூரம் வந்து ஏத்திட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க தம்பதியரா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு மஞ்சள் குங்குமம் படியேற வச்சுட்டு போகணும் அப்படின்னு வேண்டுதல் இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாருமே ஒரு பக்கமா அந்த வேலைகள் அழகா செய்துட்டு வர அந்த ஒரு 9 படியை வந்து அழகா முட்டி போட்டு ஒரு அக்கா ஏறினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருடைய பக்தி இன்னொருத்தரை வந்து மிஞ்சும் வகையில ஐயன் மேல முழு நம்பிக்கையோட எங்கிருந்தோ வந்திருந்தாலும் முதல் முறையா மலை ஏறதுக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சதும் அதை எல்லாம் அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. ஏன்னா படி பூஜை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கும். அந்த படி எப்படி நம்ம ஏறி வரோமோ அது போல நம்மளோட வாழ்க்கையிலும் பல எண்ணற்ற சிக்கல்கள் வந்தாலும் அதை ஏறி கடந்து வரக்கூடிய ஒரு மன உறுதியானதை ஐயன் நிச்சயமா கொடுப்பாரு. அவங்க ஒரு பக்கம் அழகா மேல ஏறி வந்துட்டு இருந்தாங்க. இதான் சரவண பொய்கை. இவ்வளோ பெரிய குளம் பாருங்க. இதெல்லாம் நம்ம வேல்மாறல் பூஜைக்கு வந்திருந்தப்போ உங்களுக்கு மாலை நேரமா இருந்ததுனால சரியா வீடியோ பதிவுகள் எடுக்க முடியாம போயிருச்சு. எதெல்லாம் விட்டேனோ அது எல்லாத்தையும் இதுல பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பாருங்க எவ்வளவு அழகா தகன்னு வென்றாரு. அந்த குளத்துல போய் கீழே படி வந்து கொஞ்சம் ரொம்பவே வழுக்குதுங்க. ரொம்ப கவனத்தோட வந்து தண்ணியெல்லாம் எடுத்து தெளிச்சுக்கிட்டோம். ஆறுமுகர் பாருங்களேன் எவ்வளவு அம்சமா இருக்காருன்னு ஐயனை மனசார வேண்டிக்கிட்டேன். என்னன்னா நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க. 4-5 குழந்தைங்க கிட்ட வந்திருந்தாங்க. சூரியன் வேற ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வேற வந்திருக்காரு. மலை ஏறணுமே, எல்லாரையும் கூட்டிட்டு மலை ஏறணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுமே, சூரியன் பகவான் வந்து கொஞ்சம் கருணை காமிச்சா நல்லா இருக்குமே முருகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு என் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அழகா நாங்க படியேற ஆரம்பிச்சோம். ஒருத்தர் அப்படியே முன்ன பின்ன அப்படியே போக ஆரம்பிச்சிட்டா. இது வந்து நம்ம வள்ளியம்மாவுக்கு தனி சன்னதி உண்டு போல, ஆனா அதை லாக் பண்ணி இருந்தாங்க. அதனால அதை பார்க்க முடியல. நாகர் சன்னிதானமும் உண்டு. நிறைய நாகர்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, வள்ளியம்மாவை வந்து முருகப்பெருமான் ஆட்கொண்டது எப்படி என்ற அந்த வரலாறு எல்லாம் அழகா வந்து மேல படங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. கட்டுமான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப திருத்தணியோட கும்பாபிஷேகத்தை ஒட்டி இங்க வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துங்க. இது அருணகிரிநாதருடைய ஆலயம். உள்ள வந்து அந்த மடம் இருந்தது. ஐயாவை மனசார வேண்டிட்டு ஒரு திருப்புகழை படிச்சுட்டு நாங்க அங்க இருந்து இப்ப படியேற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 450 படிக்கட்டுகளை கொண்டதுங்க. இன்னும் கொஞ்சம் என்ன விஷயம்னா ஒரு மாதிரி நெடுக்க இருக்கிற மாதிரி இருக்கும், நேர நெட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமம். ஆனா நீங்க கொஞ்சம் வேகமா ஏறுறீங்க அப்படின்னா வெறும் 1/2 மணி நேரத்துல நீங்க மேல ஏறிடலாம். அப்படியும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்கும் வகையில நம்ம படி ஏறணும் அப்படின்னா ஐயனுடைய நாமத்தை சொல்லிட்டு ஐயனுடைய திருப்புகழ் பாடல பாடிட்டே ஏறணும் அப்படின்னா இந்த வலியும் கஷ்டமுமே கண்டிப்பா தெரியாதுங்க. மலை ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து படிக்கட்டுகளை பெருக்கிட்டு வந்துட்டு இருந்தாரா. எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நாமும் வாங்கி ஒரு 10 படிக்கட்டு பெருக்குனா என்ன அப்படின்னு ஐயா தாத்தா கிட்ட கேட்டேன். ஒரு தொடப்பம் கொடுத்தாங்க. உடனே வாங்கி ஒரு 10 படிக்கட்டு வரைக்கும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்க மேல நடக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இது பெரிய வாய்ப்பு, பெரிய பாக்கியம், நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு உதவி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அழகா பெருக்கிட்டு நாங்க வந்து படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் வயசானவங்க எல்லாருமே இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு வேண்டுதல் தானே, அது நடந்து முடிஞ்சிட்டாலும் சரி, நடக்கணும் அப்படின்னாலும் சரிங்க. படி பூஜை அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலனை நமக்கு தரக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியா கிட்ட அப்படியே மேல வந்தாச்சு. அதாவது அந்த கொடிமரத்தை பார்த்ததும் ஐயனே வந்துட்டேன், திரும்ப ஒரு முறை வள்ளிமலைக்கு வந்துட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அழகா இப்ப மலைக்கு மேல வந்தாச்சுங்க. இப்ப என்ன விஷயம்னா நாங்க போனது வெள்ளிக்கிழமை, அதாவது வைகாசி முதல் நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால மக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நம்ம பெருமாள் கோவில் போய் இன்னைக்கு கொடிமரம் சுத்தி வர்றது ரொம்ப விசேஷம். ஆனா நம்ம முருகரை வழிபட்டா மும்மூர்த்திகளை வழிபட்டு பலன் உண்டு. யாரும் இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. யார் முன்னாடி மலை ஏறினாலும் கொடிமரத்தை 27 சுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சரி வாங்க நாமளும் வந்து முருகப்பெருமானையும் பெருமாளையும் ஈசன் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, ஏன்னா இந்த இன்னைக்கு நாள் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா நாங்களாம் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு நாங்க பிளானே பண்ணலைங்க. ஏன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு சடனா வந்து வெள்ளிக்கிழமை போகலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அது வரும்போது தான் கவனிக்கிறோம், வெள்ளிக்கிழமை வைகாசி முதல் நாள், அதாவது இந்த மாதத்துலதான் நம்ம முருகப்பெருமான் பிறந்திருக்கிறாரு. அதுவும் விஷ்ணுபதி புண்ணிய காலம், எவ்வளவு ஒரு சிறப்பான நாள். இந்த நாள் வந்து நம்மளா நினைச்சாலும் முடியாதுன்ற மாதிரி அற்புதமான ஒரு வாய்ப்பு. இத முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா கரெக்டா வள்ளியம்மாவுக்கு அபிஷேகம் நடக்குது. அடடா என்ன ஒரு பாக்கியம். அப்படியே அமர்ந்துட்டோம். நீங்களும் அபிஷேகத்தை பாருங்க. நாங்க அப்படியே அழகா வள்ளியம்மாவுடைய போற்றிகள் படிச்சு அப்படியே அழகா பார்த்தோம். நீங்களும் பாருங்க. போற்றி மனைவியே போற்றி, போற்றி
ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் இது கண்குளிர எங்களுக்கு வந்து அம்பாளுடைய அந்த அபிஷேகத்தை பார்த்தது மனசுக்கு அப்படி ஒரு நிறைவா இருந்தது. நன்றி சொன்னோம் அம்மாவுக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு அபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆறுமுகர், அந்த மலைக்குள்ள இருக்கக்கூடிய ஆறுமுகரையும் பார்த்துட்டு, அங்கெல்லாம் பதிவு எடுக்க முடியாது, பார்த்துட்டு அழகா வெளியே வந்துட்டோம். அங்கேயும் பல அற்புதங்கள் நடந்தது. அதெல்லாம் உங்களுக்கு நான் நேர்ல வந்து நான் பதிவுல சொல்றேன். இப்போ நாம ஐயாவை பார்க்க போறோம், அதாவது சச்சிதானந்த சுவாமிகளை பார்க்க. இங்க இருந்து தான் நம்ம போக போறோங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்மள வந்து பட்டர்ஃப்ளை வந்து பின்தொடர்ந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னு. அங்க நான் படிக்கட்டு பெருக்கணும் பாருங்க, பெருக்கி முடிச்சுட்டு கிளம்புறேன். அங்கிருந்து 2 பட்டர்ஃப்ளை வந்து என்னை சுத்திக்கிட்டே இருந்தது. அதை முடிச்சுட்டு இங்க இவ்வளோ பேர் போற வழிபாதையில வந்து பட்டர்ஃப்ளை உட்காருமா, அது அவ்வளோ நேரம் அமர்ந்து உங்களுக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11-11:30 மணி அந்த மாதிரி இருக்குங்க. வெயில் வந்து இதுக்கப்புறம் தான் உச்சி வெயில் ஆரம்பிக்கிற நேரம். நம்ம மலை ஏறணுமே, மலை மேல இருக்கக்கூடிய சிவனை பார்க்கணுமே, அதுக்காகவே முக்கியமா நம்ம வந்திருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்க வந்து நடக்க ஆரம்பிச்சோம். போக போக இந்த வழிபாதையெல்லாம் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் மண்ணும் குழி அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு வழியா ஐயன் கிட்ட வந்துட்டோம். அதாவது சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் இருக்கக்கூடிய, திருப்புகழ் ஆசிரமம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு சிலர்லாம் செப்பல்லாம் போட்டு வராங்க, ஆனா எங்களுக்கு மனசு வரல. ஏன்னா ஐயன் கால்பட்ட ஒரு மலை இல்லையா, எவ்வளவோ அருளாளர்கள்லாம் வந்திருப்பாங்க. அதனால இந்த இடத்துக்கு நம்ம வர்றதே பெரிய பாகியம் அப்படின்றதுனால நாங்க எல்லாரும் அப்படியே வெறுங்காலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க வந்து பாருங்க, அழகா இப்ப ஆசிரமத்துக்கு உள்ள போக போறோம். போன உடனே நமக்கு பொங்கி தாயோட தரிசனம் தான். பொங்கி தாயார் யாருன்னு தெரியும். அதாவது நம்ம சச்சிதானந்த சுவாமிகளுக்கே திருப்புகழ முதல்ல அது எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஞானத்தை கொடுத்த ஒரு தேவி தான் பொங்கித்தாய்ங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி மகாலட்சுமி, நடுப்புறம் தான் வந்து பொங்கித்தாய் அம்மா வந்து இருப்பாங்க. பொங்கித்தாயார் வந்து மனமுருக வேண்டிக்கிட்டோம். பொங்கித்தாயார் வந்து முதல்ல பாடுனாங்களே திருப்புகழ், அதாவது நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் எடுத்து சொன்னாங்களே அந்த திருப்புகழை நாங்க பாடினோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த திருப்புகழ் கூடிய வரையில உங்களுக்கு ஷார்ட் வீடியோ பதிவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அந்த திருப்புகழ் என் கையில கிடைச்சது பெரிய பாகியமா இருந்தது. அங்கதான் கல்வெட்டுல போட்டிருந்தாங்க, அதை தாண்டி எனக்கு முன்னாலே அந்த திருப்புகழ் அம்பாள் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த திருப்புகழ் நாங்க ஆசிரமத்துக்குள்ள வந்து பாடணும். அம்பாள் எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அழகா அலங்காரம் பண்றாங்க. ரொம்ப அருமையா அழகா, சின்ன பொண்ணு அழகா 8 வயசு பெண்ணா தானே வந்து அம்பாள் வந்து ஞானத்தை கொடுத்தாங்க ஐயாவுக்கு. அழகா இருந்தாங்க அம்மா. அதை பார்த்துட்டு இங்க இந்த பக்கம் வந்தோம். அதாவது ஆசிரமம் இருக்கு. மே மாசம் 1ஆம் தேதி தான் மிகப்பெரிய அளவுல அகண்ட பாராயணம் வேல்மாறல் வந்து நடந்தது. இந்த மலையே அதிரும் வகையில வேல்மாறல் வந்து ஒழிச்சதிலே அதே மாசத்திலேயே நாம வந்து திரும்ப ஐயாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து இந்த குகைக்குள்ள வேல்மாறல் பாராயணம் செய்ய போறோம். இதெல்லாம் நடக்க காரணமா இருந்த ஐயாவுக்கு பெரிய ஒரு நன்றி சொன்னேன், மனசார நன்றிகள் சொன்னேன். திரும்பவும் வர வச்சதுக்கு கோடான கோடி நன்றிகள் சொன்னேன். ஏன்னா ஐயாவின் மூலமா தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை நான் ஐயாவோட சன்னிதானத்துல இருந்து உங்களுக்கு நாளைய பதிவுல வந்து நான் சொல்றேன். அப்புறம் இங்க சூரியன் காணாத சுனை நீர் சொல்றோம் இல்லையா, அந்த நீரானது இங்க பானைக்குள்ள ஊத்தி வச்சிருப்பாங்க. யார் நீங்க போனாலுமே அந்த தண்ணி வாங்கி நம்ம குடிக்கலாம், அதை எடுத்து குடிக்கலாம், வீட்டுக்கும் கொண்டு வரலாங்க. எங்களுக்கும் அந்த தண்ணி ஏன்னா போன முறை போனப்போ அதெல்லாம் குடிக்கல. இந்த முறை அழகா சுனை நீர் வந்து நாங்க எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த நீர் குடிக்கிறதே பெரிய பாக்கியம் இல்லையா, அதனால அங்க குடிச்சிட்டு இங்க முதல்ல பிள்ளையார பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அதற்கு முன்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லணுங்க. அதாவது இந்த இடம், அந்த 3 மரங்கள் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா ஐயா? அதாவது சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த குகை இருக்குல்ல, அதை தோண்டும் போது 3 எலும்புக்கூடுகள் இருந்துதான். அதாவது ஏற்கனவே இருந்த 3 சித்தர்களா இருக்கலான்றதுனால அந்த 3 சித்தர்களை கீழே புதைச்சிட்டு அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 3 மரங்கள் நடப்பட்டிருக்கு. 1 அரச மரம், 1 வேப்ப மரம், 1 வில்வ மரங்க. இந்த 3 மரங்கள் நடப்பட்டிருக்கு. இந்த 3 மரத்தை நம்ம வந்து வலப்புறமாக 3 சுத்தி வர்றது அவ்வளவு ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கீழே ஒரு நந்தி இருந்தாருல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுவாமிகள் வந்து ஒரு பசுமாடு வளர்த்தாராம். அந்த பசுமாடோட பேர் வந்து சுந்தர வள்ளி. அந்த பசுமாடோட ஞாபகமா தான் இங்க நந்தியை சிலையானது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் போன முறை உங்களுக்கு சொல்லல, அதனாலதான் இந்த முறை சொல்றேன். யார் எப்ப போனாலும் இந்த 3 மரங்களையும் நம்ம வலம் வந்து வணங்குறது மிகப்பெரிய விசேஷம். அதுக்கப்புறம் நம்ம கணபதி எவ்வளவு அம்சமா இருக்காரு பாருங்களேன். அங்க பின்னாடி ஒரு மலையோரத்துல 2 பிள்ளையார பார்க்க, வேலும் மயிலுமா பார்க்க அவ்வளோ அழகா இருந்ததுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க ஊர்ல இருந்து வரும்போது மல்லிப்பூ அழகா சரமா ஒரு சகோதரி, சங்கீதான்ற சகோதரி கட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்களால வர முடியலன்றதுனால அவங்க கட்டி கொடுத்த பூவை அழகா 2 பிள்ளையாருக்குமே அழகா வந்து சாற்றிட்டு பிள்ளையார வேண்டிக்கிட்டோம். முருகன் அழைத்த உடனே எப்படி ஆணை உருவம் எடுத்து ஓடி வந்தீங்களோ அதே போல எங்களுக்கும் ஒரு ஆபத்துன்னு போது விநாயகா அப்படின்னதோ ஓடி வரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு
அழகா பூ வந்து போட்டுட்டு கற்பூரம் ஏற்றி வலம் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அந்த மலையை காமிக்கிறேன் பாருங்க. அழகா அதே ஒரு பெரிய ஒரு யானை வந்து முட்டி போட்டு அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அம்சம் தான். பாருங்களேன் பிள்ளையார பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு. சூப்பரா இருந்தாரு. அழகா தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த மலையை காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அழகா வந்து தூரத்துல இருந்து பார்த்தா அப்படியே ஒரு யானை வந்து முட்டி போட்டு அமர்ந்திராம 2 மலைகள் இருக்கும் அங்க பாக்குறதுக்கு 2 யானைகள் போலதான். அதனாலதான் 2 பிள்ளையாரங்க வந்து வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாரும் மரம் வந்து அழகா வலம் வந்துட்டு இப்போ நாங்க வந்து மலை ஏற போறோம். அதாவது சிவனை போய் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்யணும். ஏன்னா இந்த நேரம் பாருங்க உங்களுக்கு வெயில் இல்லாம இருக்கு. அதுவே பெரிய விஷயமா இருந்தது. எங்களுக்கு வெயில் இல்ல, மழை இல்ல, மேகமூட்டத்தோட அழகா ஐயன் வந்து எங்களை மேல அழைச்ச மாதிரி இருந்தது. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு மேல ஏறினாங்க. எல்லாருமா போய் ஐயனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்தங்க. ஆமா, அதாவது வள்ளியம்மா பூஜிக்கப்பட்ட நம்ம சிவபெருமானுக்கு நாங்க வந்து அபிஷேகம் செய்தோம். இன்னும் இருக்கக்கூடிய மீதி பாகங்கள், அதாவது அபிஷேகம் செய்தது, வள்ளிமலை ஐயா சுவாமிகள் இடத்துல நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்தது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்றே மதியம் 2 மணிக்கு வீடியோ பதிவு வரும். மறக்காம பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.